जय श्री कृष्णा जी। जय श्री कृष्ण जी। முருகனுக்கொரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். முருகனுக்கொரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். கடம்பனுக்கொரு நாள் திருநாள், நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள். கடம்பனுக்கொரு நாள் திருநாள், நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள். முருகனுக்கொரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். வைகாசி விசாக திருநாள், அந்த வண்ண கதிர்வேலன் பெருநாள். வைகாசி விசாக திருநாள், அந்த வண்ண கதிர்வேலன் பெருநாள். வடிவேல் குமரனின் திருநாள், வடிவேல் குமரனின் திருநாள். சோமவாரத்தின் திங்கள் திருநாள். கந்தர் சஷ்டிக்கொரு திருநாள், கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள். கந்தர் சஷ்டிக்கொரு திருநாள், கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள். முருகனுக்கொரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். சரவணன் பிறந்த திருநாள், அது சந்தனம் வழங்கிடும் பெருநாள். சரவணன் பிறந்த திருநாள், அது சந்தனம் வழங்கிடும் பெருநாள். செந்தூர் வாசலில் ஒரு நாள், செந்தூர் வாசலில் ஒரு நாள், கந்தன் காவடியாடிடும் பெருநாள். வள்ளி குமரனின் மணநாள், நம் வாழ்வின் சுடரொளி பெருநாள். வள்ளி குமரனின் மணநாள், நம் வாழ்வின் சுடரொளி பெருநாள். முருகனுக்கொரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். கடம்பனுக்கொரு நாள் திருநாள், நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள். முருகனுக்கொரு நாள் திருநாள், அந்த முதல்வனின் வைபவ பெருநாள். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. நீங்க சொல்லாததுதான் எனக்கு ஜெயஸ்ரீஜி பாடிருக்கான்னு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப நல்லா பாடினா, ஆல்மோஸ்ட் ப்ரொஃபஷனல் மாதிரி பாடினா. ஸோ தேங்க்யூ ஜெயஸ்ரீஜி. வெரி நைஸ் சிங்கிங், வெரி நைஸ் சிங்கிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வண்டர்ஃபுல். தன்வந்திரி ஸ்லோகா சொல்லலாம். இன்னைக்கு நம்மளோட ரொம்ப பிரியமான சாதக பானுஜிக்கு உடம்பு சரியா இல்லை. ஸோ அதுக்காக எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு, பரவாயில்ல கொஞ்சம் கேட்கறதுக்கு இது மாதிரி இருக்கலாம், பட் எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு நல்லா நான் தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லிட்டு பானுஜிக்கு உடம்பு சீக்கிரம் குணமானம் அப்படின்னு வேண்டிக்கலாம். சுஜாதாஜி, இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓம் நமோ பகவதே भगवते वासुदेवाय धन्वन्तरे नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे विनाशाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलशहस्ताय वामय विनाशाय विष्णुनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः।
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருடைய உடல் நலமும் ஆரோக்கியத்துக்காகவும் வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ஸ்பெஷலா பானுஜிக்கு அவங்க உடம்பு சீக்கிரமா குணமானும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிறோம். ஏன்னா இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. இந்த ஆன்மீக பாதையில் போறதுக்கு இன்னும் செய்வதற்கு நிறைய இருக்கு. இன்னும் நடக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நோக்கம் ஒன்றுதான், மோட்சம் அடையணும். இந்த ஜனனம் மரணம்ங்கிற சூழ்ச்சியிலேருந்து திரும்பி வெளியில வரணும். ஸோ அதுக்காகவாது இந்த உடல் நலத்தோட இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சரி, நான் சொல்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம். ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागं सस्तनुभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். வெரி நைஸ் சாண்டிங். ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ நம்ம இந்த ரெண்டாவது முண்டகத்தோட ரெண்டாவது கண்டம் இருக்கோம். ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். பிரம்மனை பற்றியும் அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கான இந்த தியான ஸ்லோகங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். 6 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். 5வது 6வதும் தத்துவமசி அப்படிங்கிற இந்த மகா காவியங்கள்ல ஒன்றானது இதெல்லாம். நீ இந்த அத்வைத்த பிலாசபியோட ஒரு மூலமே இந்த 5வது 6வது 7வது 8வது ஸ்லோகங்கள். ஸோ அதையும் இன்னைக்கு பார்க்கலாம். முதல் 6 ஸ்லோகங்களை ரிவைஸ் பண்ணிட்டு ஆவிசன்னிஹிதங் குஹாச்சரன்னாம மத்பதமத்ரைதத் சமர்ப்பிதம் ஏஜத் பிராணன் நிமிஷச்ச யதேதஜ்ஜானத சதசத்வரேண்யம் பரம் விஜ்ஞானாத்யத்வரிஷ்டம் பிரஜானாம் யதர்ச்சி மத்யதணுப்யோணு ச யஸ்மின் லோகா நிஹிதா லோகினश्च ததேதக்ஷரம் பிரஹ்ம ச பிராணஸ்தது வாங்மனஸ்ததேதத் சத்யம் ததம்ருதம் தத்வேத்தவ்யம் சோம்ய வித்தி धनुर्गृहीत्वौपनिषदं महास्त्रं शरं ह्युपासानिशितं सन्धदीयत आयम्य तद्भावगतेन चेतसा लक्ष्यं तदेवाक्षरं सौम्य विद्धि प्रणवो धनुषरो ह्यात्मा ब्रह्म तल्लक्ष्यमुच्यते अप्रमत्तेन वेद्धव्यं शरवत्तन्मयो भवेत् यस्मिन् द्यौ पृथिवी चान्तरिक्षमोतं मनः सह प्राणैश्च सर्वैः तमेवैकं जानथ आत्मानमन्या वाचो विमुञ्चथामृतस्यैष सेतुः अमृतस्य ஏஷ சேது. இது ஒரு பாலம். அமிர்தத்துவம் அடையறதுக்கான இந்த ஒரு பாலம். என்னது? இந்த ஆத்மாவை
அறிந்து கொள்றதுதான். என்ன சொல்ற? தமைவிக்கும் ஜானதா ஆத்மான மன்யா வாச்சம். வேற எதையுமே நினைச்சுக்காதீங்க, வேற எதையுமே பேசாதீங்க இதை அறிந்த பின். ஏன்னா இந்த ஞானம்தான் அமிர்தத்துவத்தை அடையறதுக்கான சேது. அரா இவ ரதநாபௌ சம்ஹதா யத்ர நாட்யः ச ஏஷோந்தரதே பௌதா ஜாயமானः ஓமித்யேவம் த்யாயத ஆத்மானம் ஸ்வஸ்திவ பாராய தமசப் பரஸ்தாத். எல்லாமே இந்த தேர்ல இருக்கிற அந்த ஸ்போக்ஸ் எல்லாம் மிடில்ல வந்து, சக்கரத்து மிடில்ல வந்து எப்படி மீட் ஆகுதோ அது போல இந்த உடம்புல இருக்கிற எல்லா நாடிகளும் இந்த ஹிருதய குகத்தில் வருது. அங்கதான் இந்த ஆத்மா இருக்கு. சோ அதை எப்படி அடையணும்னா ஓம் இந்த பிரணவ மந்திரத்தை வச்சுண்டு அந்த ஆத்மாவை தியானிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா இந்த ஓம்ங்கிறது தான் மாண்டூக்கிய உபனிஷத்துல பார்த்தோம், இந்த துரியம் அப்படிங்கிறது இந்த ஆத்மா, இந்த பிரம்மன் அதை அடையணும்னா அது வந்து இந்த நிசப்தத்துல இருக்கு. ஓ அ ஊ ம அது முடிச்ச அப்புறமா வர அந்த சைலன்ஸ் இருக்கே, அங்கதான் இந்த பிரம்மன் நிக்கார். சோ இந்த ஓம்ங்கிற தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த உபனிஷத்துல வருது. 10 வாட்டி ஓம் சொல்லுங்க, 11 வாட்டி ஓம் சொல்லுங்க, 11 வாட்டி ஓம் சொல்லிட்டு நிறுத்துங்கோ. நிறுத்திண்டு ஐயோ பிரம்மன் எங்க இருக்காருன்னு தேடக்கூடாது. அந்த சைலன்ஸ் வெறும் ஒரு சாட்சியாக பார்த்துருங்கோ, வெறும் ஒரு அப்சர்வராக. இதுதான் ஓம் மெடிடேஷன். அந்த ஓம் மெடிடேஷன் பண்ணினா இந்த ஆத்மாவை அடைய முடியும், இந்த பிரம்மனை நம்மளால புரிய முடியும். சோ அதுக்காக இப்ப நம்மள பிளஸ் பண்ற இந்த ஸ்லோகத்துல இந்த அறியாமை என்றும் இருளை கடந்து பரமநிலை அடைய உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஸ்வஸ்தி பாராய தமசப் பரஸ்தாத். இன்னைக்கு 7வதும் 8வது ஸ்லோகமும் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகங்கள். யஸ் சர்வஜ்ஞஸ் சர்வவித் யஸ்யைஷ மஹிமா புவி திவ்யே பிரம்மபுரே கேசவ்யோம்ஞாத்மா பிரதிஷ்டிதः மனோமய பிராணசரீரநேதா பிரதிஷ்டோத்தோன்னே ஹிருதயம் சந்நிதாய தத்விஜ்ஞானேன பரிபஷ்யந்தி தீரா ஆனந்தரூபமமிருதம் யத்விபாதி. யஹ யார், சர்வஜ்ஞஹ அனைத்தையும் அறிந்தவர், சர்வவித் எல்லாவற்றையும் முழுமையாக உணர்ந்தவர், யஸ்ய யாருடைய, ஏஷஹ இந்த, மகிமா மகிமை, புவி உலகில், திவ்யே தெய்வீகமான, பிரம்மபுரே பிரம்மபுரம் எனப்படும் இந்த இதய நகரத்தில், ஹி நிச்சயமாக, ஏஷஹ இந்த, வியோம்னி ஆகாசத்தில், ஸ்பேஸ், ஆத்மா ஆத்மா, பிரதிஷ்டிதா நிலை பெற்றுள்ளது, மனோமய மனத்தின் வாயிலாக அறியப்படுவது. இந்த மனோமய கோஷா அது இல்லை, இது மனோமய மனத்தினால நமக்கு அறியப்படுறது. பிராணசரீர நேதா பிராணனையும் உடலையும் இயக்கும், நேதா தலைவர், பிரதிஷ்டிதா நிலை பெற்றிருக்கின்றது, அன்னே அன்னமயமான, அன்னமயமானது இங்க அன்னேங்கிறது அன்னம்னு இல்ல, உடம்ப பத்தி தான், உடல். ஹிருதயம் இதயத்தில், சந்நிதாய குடிகொண்டு, தத் அந்த பிரம்மத்தை, விஞ்ஞானேன நேரடி அனுபவ ஞானத்தால். ஞானம் விஞ்ஞானத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஞானம்ங்கிறது வெறும் அறிதல், விஞ்ஞானம் இந்த
அறிந்துண்டு அதை அனுபவிக்கிறது. பரிபஷ்யந்தி தெளிவாக காண்கிறார்கள். யாரு? தீராஹா விவேகமுள்ள ஞானிகள். ஆனந்த ரூபம் ஆனந்தமே வடிவமாக கூடியது. அமிர்தம் அழிவற்றது. எத் எது விபாதி பிரகாசிக்கிறதோ. சோ அனைத்தையும் அறிந்தவனும் எல்லாவற்றையும் முழுமையாக உணர்ந்தவனுமான இந்த பரம்பொருளின் மகிமையே இந்த உலகமாக வெளிப்படுகிறது. இந்த நிர்குண பிரம்மனும் சகுண பிரம்மனும் சேர்ந்துதான் இந்த உலகமாக வெளிப்படுகிறது. அந்த ஆத்மா தெய்வீகமான இந்த பிரம்மபுரம் என்று அழைக்கப்படும் இந்த இதய ஆகாசத்தில், இதயம்ங்கிற ஸ்பேஸ்ல நிலை பெற்றுள்ளது. அது மனதின் வாயிலாக அறியப்படுவதும் பிராணனையும் உடலையும் இயக்குவதுமான ஆதார தத்துவமாகும். இந்த பிராணனையும் இந்த உடலையும் இயக்குவது, அதுக்கான கான்சியஸ்னஸ்ல தான் இதெல்லாம் நடக்கிறது. இந்த அன்னமயமான இந்த உடலில் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் இந்த பிரம்மத்தை நேரடி ஆன்ம ஞானத்தின் மூலம் தீராக விவேகமுள்ள ஞானிகள் தெளிவாக காண்கிறார்கள். அது ஆனந்த ஸ்வரூபமாகவும் அழிவற்றதாகவும் எப்பொழுதும் தானாக பிரகாசிப்பதாகவும் உள்ளது. இந்த ஆத்மா பத்தி முழுசா டீடைல்ஸ் இந்த ஸ்லோகத்தில் சொல்ற. சோ இந்த பிரம்மன்கிறது ஆனந்தமயமான ஒரு ரூபம். இதை உணர்னம் அப்படின்னா இந்த ஆத்மா எங்க இருக்கு? இந்த ஹிருதயத்தில் இருக்கிறது. இந்த ஹிருதயம்ங்கிற குகையில் இருக்கிறது. அதுதான் வெளிச்சம் கொடுத்து இந்த உலகத்தையே நம்ம பார்க்கிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த மந்திரம் இது. வேதாந்தத்தோட சாரமே இந்த ஸ்லோகத்துல அடங்கி இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. என்ன? நீதான் பிரம்மன். இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஏக்கியம். இந்த நீங்கிறதும் இந்த ஈஸ்வரனும் ஒன்றுதான். நீயும் பிரம்மனும் ஒன்றுதான். அதுதான் இந்த ஸ்லோகங்கள்ல திருப்பி திருப்பி சொல்றது. ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இந்த உபனிஷதே எப்படி ஆரம்பிச்சது? எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில ஆரம்பிச்சது. அதுக்கு அவர் பதில் என்ன சொல்றாரு? அக்ஷரத்தை அடைஞ்சால் எல்லாமே அடைஞ்சிடலாம் அப்படின்னு. இந்த அக்ஷரம்ங்கிறது தான் இந்த பிரம்மன். சோ இந்த பிரம்மனை அடைந்தால், இந்த பிரம்மனை அறிந்தால் எல்லாமே அறிந்த போல. எப்படி ஒரு மண்ணை அறிந்தால் எல்லா பானைகளும் நமக்கு அறிய முடியுமோ அது போல. ஏன்னா இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். எப்படி தங்கத்தை அறிந்தால் எல்லா ஆர்னமெண்ட்ஸையும் நம்மளால அறிஞ்சிக்க முடியுமோ, எப்படி நீரை அறிந்தால் இந்த அலைகள் எல்லாத்தையுமே அறிந்துக்க முடியுமோ அது போல இந்த பிரம்மனை அடைந்தால், இந்த பிரம்மனை அறிந்தால் எல்லாவற்றையுமே அறிந்துக்க முடியும். இந்த பிரம்மன் யாரு? இந்த அக்ஷரம் ஏது? நீங்கள் தான். நீங்கள் தான் வேற வேற ரூபமும் நாமமும் விவகாரமும் கொண்டு இந்த பிரம்மத்தோட ரூபங்களா இருக்கே. பட் அடிப்படையா பார்த்தா இந்த பிரம்மன் யாரு? நீங்கள் தான்.
வெறும் பேரு, வெறும் ரூபங்கள் தனித்தனி. எப்படி எல்லாம் ஒவ்வொரு பானையும் தனித்தனியா இருக்கு, ஆனா எல்லாம் வந்ததுல இருந்து ஒரு மண்ணில இருந்து தான். சோ இந்த பிரம்மன் தான் எல்லாருக்குமே அடிப்படையான மண். அதுல இருந்தான் நம்ம பானைகளாக, வேற வேற உருவங்களாக, வேற வேற ரூபங்களாக, வேற வேற விவகாரங்களாக நம்ம இருக்கோம். சோ இந்த பிரம்மனை அடைந்தால் எல்லாத்தையும் அடைய முடியும். சோ இந்த மந்திரம் என்ன சொல்ற, உங்க நீங்கள் எப்ப இந்த சாத்விக குணத்துல இருக்கீளோ அப்ப இந்த பிரம்மன் தான் உங்களோட மனசாகவே இருக்கு. உங்களோட மனசு இந்த சாத்விக குணத்துல இருக்கறச்ச. ஏன்னா நம்ம பகவத்கீதையிலையும் படிச்சோம், சாத்விகம் அப்படிங்கிறது ஒளிமயமானது. இங்கேயும் இந்த ஸ்லோகத்திலையும் இந்த மந்திரத்திலையும் ஒளிமயமானது உங்களோட உடலில், இந்த ஹிருதய குகையில் தனக்குத்தானே ஒளி கொடுக்கும் ஒளியாக இருப்பதுதான் பிரம்மன் அப்படிங்கிறது. அதேதான் சாத்விகமான உங்களோட குணம் இருக்கச்ச ஒளிமயமாக இருக்கிறது அப்படிங்கிறது. சோ இந்த சாத்விகமான இந்த மனது இருக்கிறத தான் பிரம்மன். நமக்கு அந்த வெளிச்சம் தான் பிரம்மன். சச்சிதானந்தமாக எப்பொழுதும் இருக்கிறது இந்த பிரம்மன் நம்மளிடம். சோ என்ன சொல்றார், எஸ் சர்வஜ்ஞ சர்வவித். சர்வஜ்ஞ எல்லாம் அறிந்தது, சர்வவித் அதுவும் எல்லாம் அறிந்தது. சோ எதுக்கு சர்வஜ்ஞ சர்வவித் அப்படின்னு ரெண்டு எடுத்து சொல்றார். சர்வ அப்படின்னா எல்லாம், ஞ அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ். சோ எது இந்த கான்சியஸ்னஸ் எல்லா பிரபஞ்சம் முழுக்க எதுவாக இருக்கிறதோ அதான் பிரம்மன். ஏன்னா அந்த பிரம்மனால் தான் எல்லாமே எல்லாமே இருக்கு. சோ இந்த பிரம்மன் தான் சர்வஜ்ஞ. இந்த சர்வவித் அப்படிங்கிறதும் எல்லாம் அறிந்ததுதான், எல்லாமே தெரிஞ்சது அப்படிங்கிறது. எல்லாமே அறிந்தவர் யாரு, இந்த ஈஸ்வரன். சோ இந்த சர்வவித்ங்கிறது எல்லாமே அறிந்த ஒரு சகுணமான ஒரு விஷயம். சோ சர்வஜ்ஞ சர்வவித். சர்வஜ்ஞ அப்படிங்கிற நிர்குண பிரம்மன், சர்வவித் சகுண பிரம்மன். சோ இது ரெண்டுமே சேர்ந்தது, சர்வஜ்ஞ சர்வவித். சோ இந்த நிர்குண பிரம்மனும் சகுண பிரம்மனும் வேற வேறையா இல்ல, ரெண்டுமே ஒன்றுதான். இந்த நிர்குண பிரம்மதான் மாயையோட சேர்ந்து இந்த சகுண பிரம்மனாக வருகிறார், காட்சி அளிக்கிறார். இதுதான் அத்வைதம். சோ சர்வஜ்ஞ சர்வவித். அடுத்தது என்ன, நிரஞ்சனம் நித்தியமனந்த ரூபம். இந்த சகுண பிரம்மனும், அதாவது ஈஸ்வரன் பகவான், அண்ட் நிர்குண பிரம்மன் அது சச்சிதானந்தம். சோ இந்த பிரம்மன்கிறது ரெண்டுமே. அடுத்தது என்ன சொல்றார், யஸ்யைஷ மகிமா புவி. என்ன சொல்றதுன்னா இந்த பிரபஞ்சமே
இந்த பிரம்மனோட மகிமா, எதோட மகிமா? இந்த புவி, இந்த பிரபஞ்சம் யாரோட மகிமையோ, யாரோட மகிமை? இந்த பிரம்மனோட மகிமை தான் இந்த பிரபஞ்சம். எப்படி அந்த ஸ்கிரீன்ல ஒரு படம் ஓடின்னு இருக்கு, அந்த ஸ்கிரீனோட மகிமை தான் அந்த படம். அந்த ஸ்கிரீன் மேல அந்த படத்துல ஏதோ ஒரு எல்லாம் எரியற மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்கிரீனுக்கு எதானார்தா இல்லை. அந்த ஸ்கிரீன்ல டைட்டானிக் படம் ஓடிந்தாலும் அந்த ஸ்கிரீன் நனைஞ்சு போறதா இல்லை. ஆனால் எல்லாமே இந்த ஸ்கிரீன்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதுபோல இந்த பிரம்மனோட மகிமைதான் இந்த எல்லாமே பிரபஞ்சம் நடந்துட்டு இருக்கிறது. நல்லது கெட்டது எது நடக்கிறதோ அதெல்லாமே இந்த பிரம்மனில் தான் நடக்கிறது, இந்த ஸ்கிரீன் மேல நடக்கிறது. அந்த பிரம்மன் எங்க இருக்கார்? திவ்யே பிரம்மபுரே. திவ்யே என்ன? ஒளிமயமாக. ஏன் ஒளிமயமாக இருக்கிறது? பிரம்மன் ஏன் ஒளிமயமாக இருக்க வேண்டும்? சோ இந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னா இந்த ஒளி, சத்தம், ருசி, ஸ்மெல்லு, டச் இதெல்லாம் தேவைப்படுறது. அந்த ஒளி, அந்த ஸ்மெல், டச், ஒளி எல்லாத்தையுமே விட்னஸ் பண்றது இந்த பிரம்மன். ஆனா அந்த லைட் இல்லைன்னா அதெல்லாம் தெரியாது. லைட் இருந்தாதானே தெரியும், கேட்க முடிஞ்சாதானே கேட்க முடியும், இந்த நாக்கு இருந்தாதானே ருசிக்க முடியும், இந்த மூக்கு இருந்தாதானே முகர்ந்துக்க முடியும். சோ அந்த ஒளி தான் பிரம்மம். திவ்யே பிரம்மபுரே. எங்க நடக்கிறது இதெல்லாம்? பிரம்மபுரத்துல. பிரம்மனோட ஊரு பேர் பிரம்மபுரம். சோ அந்த பிரம்மபுரம் எங்க இருக்கு? அது இங்க எப்படி போக முடியும்? அதுக்கு என்ன பாஸ்போர்ட் வேணுமா, விசா வேணுமா? அப்படின்னா இல்லை. இந்த உடம்பு தான் பிரம்மபுரே. ஏன்னா இதுக்குள்ளதான் பிரம்மன் இருக்கார். இந்த பிரம்மபுரை எங்க இருக்கு? ஒரு உடலோட ஹிருதயத்துல இருக்கு. இங்க ஹிருதயம்னா வெறும் இந்த பயாலஜிக்கலா நம்ம ஹார்ட்னு சொல்றோமே, அங்க இல்ல. ஹிருதயம்னா நம்மள்ட்ட உங்க ஹிருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஹிருதயம் அப்படின்னா நம்ம ரெண்டு கையும் சேர்த்து இங்க காமிக்கிறோம். அது நம்ம ஹார்ட்டை வச்சுன்னு காமிக்கிறோம் இல்லை. இதுதான் ஹிருதயம் அப்படிங்கிறோம். நான் இங்கே இருக்கேன். சோ நம்ம இமோஷனலா எங்க சென்டர் ஆறோம்? அதான் ஹிருதயம். இந்த வெல்னஸ் சென்டர்ல எல்லாம் போனேன்னா சென்டர் யுவர் செல்ஃப் அப்படின்பா. அந்த சென்டர் எங்க இருக்கு? இந்த லைன் எல்லாம் ஜாயின் பண்ணி இங்க வர சென்டரா இல்ல, இமோஷனலா ஒரு சென்டர் இருக்கு நம்ம. அதான் பிரம்மபுரே. சோ அந்த பிரம்மபுரையில தான் பிரம்மன் இருக்கார். எங்க இருக்கார்? இந்த பாடியோட சென்டர்ல, இந்த மனசுக்குள்ள, இந்த மனதின் ஒவ்வொரு ஆட்டத்திலையும் இந்த பிரம்மன் இருக்கார். சோ இந்த பிரம்மபுரே. ஹிருதய கமலம் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் இருக்கு. அதுதான் ஹிருதய கமலம், பிரம்மபுரே. அதெல்லாம் என்ன? சென்டர், நம்மளோட இமோஷனல் சென்டர். அதுலதான் பிரம்மன் இருக்கார். அந்த இடத்துல பிரம்மன் திவ்யமா இருக்கார். அப்படின்னா வெளிச்சத்தோட இருக்கார். திவ்யே பிரம்மபுரே. ஆகாஷவத். இந்த பிரம்மபுரையோட ஆகாஷவத். ஸ்பேஸ்ங்கிறது நம்ம சொல்றது இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் ஸ்பேஸ்.
சோ இந்த ஹிருதய கமலத்தோட ஆகாசத்துல தான் இந்த பிரம்மன் திவ்யமா ஒளிமயமாக இருக்கிறார். சோ இந்த பிரம்மன் சகுண பிரம்மனாக நிர்குண பிரம்மனாக இந்த ஹிருதயபுரத்தில் பிரம்மபுரத்தில் இந்த பிரம்மபுரம் எங்க இருக்கு? நம்மளோட மனதோட சென்டர்ல இருக்கு. இந்த ஹிருதய கமலத்தோட ஆகாசத்தில் இருக்கு. இந்த ஹிருதய கமலத்தோட ஆகாசத்தில் இந்த குறிய இடத்தில் இந்த பிரம்மன் அங்க இருக்கிறார். இந்த முதல் லைன்ல இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின இந்த நிர்குண பிரம்மன் தான் இந்த பிரம்மன். அவர் எங்க இருக்கா? உங்களுக்குள்ள இருக்கா. உங்களுக்குள்ள இருக்கான்னா உங்களோட கான்சியஸ்னஸ்ல இருக்கா. பரமாத்மா ஜீவாத்மா ஏக்கியம் இந்த இடத்துல ரெண்டும் சேர்ந்து இருக்கா. இந்த சகுண பிரம்மனும் நிர்குண பிரம்மனும் சேர்ந்து ஒளிமயமாக இந்த பிரம்மபுரே இந்த நாடிகள்லாம் எங்க வந்து ஜாயின் ஆறுதோ அந்த இடத்துல அந்த பிரம்மபுரத்துல அந்த குகையில இந்த பிரம்மன் இருக்கார். அவர் திவ்யமா இருக்கார், ஒளிமயமாக இருக்கிறார். அடுத்த லைன்ல என்ன வருது? மனோமயா. இங்க இந்த மனோமயா நான் சொன்ன மாதிரி அந்த பஞ்ச கோஷா இருக்கே அதுல இருக்கிற அந்த மனோமயா இல்ல, மனோமய கோஷா இல்ல. இங்க மனோமய அப்படின்னா இந்த விழிப்புணர்ச்சி, இந்த கான்சியஸ்னஸ். இந்த மனோமய என்னன்னா இதுதான் வெளிச்சம் தருது. எதுக்கு? மனசுக்கு. ஏன்னா இந்த பிரம்மனை சுத்தி வர இந்த காரண சரீரமும் இந்த ஸ்தூல சரீரமும் இந்த சூக்ஷ்ம சரீரமும் இருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஒளி கொடுக்கிறது இந்த மனோமய. பிராண ஷரீர நேதாக. இந்த பிராணத்தை இழுத்துண்டு இந்த ஷரீரத்தை இழுத்துண்டு இந்த சூக்ஷ்ம சரீரமும் இந்த பிராணத்தையும் எடுத்துண்டு எப்ப இறக்கும் போது இந்த பிராணத்தையும் இந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் எடுத்துட்டு வேற உடம்புக்கு வேற ஸ்தூல சரீரத்துக்கு போறது. இதான் ரீஇன்கார்னேஷன் நம்ம சொல்றோம், புனர்ஜென்மம் அப்படிங்கிறோம். இந்த உபனிஷத்துல இந்த இடத்துல என்ன வருதுங்கிறது புனர்ஜென்மத்தை பத்தி வருது. எதை பத்தி? எங்க சொல்றா? பிராண ஷரீர நேதாக. இந்த பிராணத்தையும் இந்த சூக்ஷ்மமான சரீரத்தையும் எடுத்துட்டு வேற ஸ்தூல சரீரத்துக்கு எடுத்துட்டு போறது. இந்த ஆத்மன் மாறாத ஆத்மன், அக்ஷரமான ஆத்மன் இந்த பிரம்மன். இந்த உடல் இறக்கும் போது இந்த சூக்ஷ்ம உடம்பையும் இந்த பிராணத்தையும் எடுத்துண்டு வேற உடலுக்கு எடுத்துன்னு போறோம். இதுதான் இந்த நடத்தை தான் நம்ம வந்து இந்த மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் சைக்கிள் சொல்றோமே, அது இதுதான். எப்படி இந்த சூக்ஷ்ம சரீரமும் இந்த பிராணமும் வேற ஒரு உடம்புக்கு மாறுறது. எப்படி டிவியில ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு மனிதனோட இமோஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன வரப்போறது, எதுக்கு என்ன வரப்போறது அப்படின்னு ஒரு ஆவலா பார்த்துட்டு இருக்கோம்.
நல்லது கெட்டது எல்லாமே நடந்திருக்கு அந்த மனிதனுக்கு. அதுக்கப்புறம் அந்த சீரியல் முடியறச்சு தான் தெரியுது இதெல்லாம் வெறும் கதை. எல்லாமே நம்ம வந்து அப்படி அனுபவிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். பட் அது ஆக்சுவலி இருந்ததா இல்லை. அது இன்னைக்கு இந்த அதே ஆக்டர் சாயங்காலம் வேற ஒரு சீரியல்ல வேற ஒரு மனிதனா வரப்போறார். சோ அங்க அந்த ஒரு மனிதன் இருந்தானா அந்த சீரியல்ல? இல்லை. யார் இருந்தா? நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறவா தான் இருந்தா. பாக்கியெல்லாம் வெறும் ஷோ தான். சோ நம்ம வந்து நம்ம அப்படின்னு நினைச்சுன்னு திரியிறோமே இந்த தேகத்தையும் இந்த மனதையும் எல்லாத்தையும். நம்ம அந்த டிவில ஸ்கிரீன்ல வர அந்த அந்த ஆக்டர் தான். நிஜம் என்னது? அந்த டிவி ஸ்கிரீனை பாக்குறவா அந்த பிரம்மன் தான் நிஜம். சோ இந்த ஆத்மனால் தான் இந்த படமே ஓடிட்டு இருக்கு. சோ இங்க என்ன சொல்றேன்னா இப்ப வந்து இந்த ரீஇன்கார்னேஷன் நமக்கு எனக்கு கூட இந்த கேள்வி முதல்ல நிறைய வந்திருந்து. அதாவது எல்லாமே பிரம்மன். இந்த பிரம்மனால் தான் பிரம்மன் ஒரு இந்த வாட்டர் மாதிரி அதுக்குள்ள எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த ரீஇன்கார்னேஷன் எப்படி ஓட முடியும்? அதாவது இந்த பிரம்மன் தான் பின்ன இந்த பிரம்மன் எதுக்கு இந்த உடம்பை விட்டுட்டு வேற உடம்புக்கு போறது? பிரம்மன் தான் எல்லாமே அப்படின்னா இந்த உடம்பு அந்த உடம்பு எல்லாம் ஒன்றாக தானே இருக்கு. அப்பதான் இந்த ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் வருது. என்ன? இந்த சூக்ஷ்ம சரீரமும் இந்த பிராணசக்தியும் அதுதான் இந்த உடம்பை விட்டுட்டு வேற உடம்புக்கு போறது. இந்த பிரம்மன் வெறும் அப்சர்வர். அந்த டிவி ஸ்கிரீன்ல அந்த ஆக்டர் இந்த சீரியல்ல முடிஞ்ச அப்புறம் வேற சீரியல்ல வேற ஒரு ஆக்டரா நடக்கிறானே அப்படின்னா என்ன? அந்த கதையோட பாத்திரம் இங்கேருந்து அங்கக்கு மாறுறது. அது மட்டும் தான் நடக்கிறது. இந்த பார்வையாளருக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த பார்வையாளர் அப்படியே தான் இருக்கார். இந்த சீரியல் முடிஞ்சு அடுத்த சீரியல் பாக்குறாரு, அவ்வளவுதான். இந்த பார்வையாளர் பிரம்மன். இந்த சூக்ஷ்ம சரீரமும் பிராண சரீரமும் இந்த உடம்பத்தை விட்டு அடுத்த உடம்புக்கு போறதை பார்ப்பவர் இந்த பிரம்மன். எங்க இருக்கா இந்த பிரம்மன்? பிரதிஷ்டோன்னே. இந்த அன்னத்தில் பிரதிஷ்டமா இருக்கா அப்படிங்கிற. அன்னம்னா என்ன? உணவு இல்லை, உணவினால் ஆன இந்த உடம்பில். இந்த உடம்பில் இந்த பிரம்மன் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? அந்த ஹிருதயத்தில், ஹிருதய உகத்தில் இருக்கிறார். சோ அந்த ஹிருதயத்தை கட் பண்ணி பார்த்தா அதுல கிடைக்குமானா கிடைக்க மாட்டார். ஏன்னா அந்த ஹிருதய கமலத்தோட ஆகாசத்தில் இருக்கிறார். ஹிருதய கமலத்தோட ஆகாசம் அப்படின்னா என்ன? மனசு, மைண்ட். அதுக்குள்ள இருக்கிறார். அதுக்கு பிரகாசம் கொடுத்துட்டு இருக்கிறது தான் இந்த ஆத்மா. சோ அந்த மைண்ட்னா என்ன? தாட்ஸ், ஞாபகங்கள், மெமரிஸ், இதெல்லாம் தானே நம்ம மைண்ட் அப்படிங்கிறோம். அப்படின்னா அதுவா ஆத்மன் இல்லை. நீங்கள் தான் ஆத்மன். அந்த கான்சியஸ்னஸ் இந்த மைண்டுக்குள்ள இருக்கு. இந்த மைண்ட் நடத்தி வைக்கிறது அதான் ஆத்மா. அது இந்த அன்னே, இந்த உடலில் இருக்கும், ஹிருதயத்தில் இருக்கும், இந்த அதுல இருக்கும் ஆகாசத்தில் ஒரு வெளிச்சம் கொடுத்துட்டு திவ்யமாக இருக்கிறது தான் இந்த பிரம்மன். சோ இது எப்படி? இதெல்லாம் என்னது அப்படின்னா தத் விஞ்ஞானேன பரிபஷ்யந்தி தீராஹா. நீங்க தீரா, அறிந்தவர், முமுக்ஷுவா இருக்கிறவர், விவேகமோட இருக்கிறவர், இந்த மோட்சத்தை கிடைக்கணுங்கிறது அவ்வளவு ஆர்வத்தோட இருக்கிறவர், அவாதான் இந்த தீரா. அவ என்ன பண்றா? தத் விஞ்ஞானேன,
இந்த ஆத்மாங்கிற ஞானத்தோட தத் விஞ்ஞானேன இதை இந்த ஞானத்தை அனுபவித்த பின் இது என்ன ஞானம்? பராவித்யா. தத்துவமசி, தான் தான் அது, நான் தான் இந்த அக்ஷரமான பிரம்மன் அப்படிங்கிற அந்த ஞானம். அந்த ஞானம் மட்டும் இல்ல, விஞ்ஞானம். அதை அறிந்து புரிந்து அனுபவித்த பின் நான் தான் பிரம்மன் அப்படிங்கிறத அறிந்து அனுபவித்து இந்த அனுபவிக்கிறது என்னது? ஆனந்த ரூபமமிருதம் யத் விபாதி. ஆனந்தம் அமிர்தமா எதிலேந்து வருதோ, எந்த ஒளிமயமான ஆத்மன்லேந்து வருதோ, ஆனந்த ரூபம் அமிர்தம் யத் விபாதி ஒளிமயமாக இருக்கிறது. எப்படி ஒளிமயமாக இருக்கிறது? ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஒளிமயமாக இருக்கிறது. எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் அந்த அனுபவங்கள் எல்லாமே யார் அனுபவிக்கிறது? இந்த பிரம்மன் தான். வெறும் சாட்சியாக இருக்கிறது என்னது? பிரம்மன் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒளி கொடுத்து இந்த ஒளியினால நம்மளால இதெல்லாம் பார்க்க முடியறதே, அந்த ஒளிமயமா எது கொடுக்கிறதோ அது பிரம்மன் தான். அத்விபாதி. சோ இந்த ஆனந்தம், இந்த கான்சியஸ்னஸ், இந்த அனுபவம், இந்த நீங்கள், இதுதான் வேற வேற ரூபங்களாகவும் வேற வேற நாமங்களாகவும் தெரிகிறது. சோ இந்த ரூபமும் நாமமும் மறைந்து அழிஞ்சு போயிடுத்துனா வேற ரூபம் வேற ஃபார்ம் வரும். ஆனால் இந்த அனுபவிக்கிறவர், இந்த பிரம்மன், அது அப்படியே இருப்பார். இந்த கண்ணாடி உடைஞ்சதுன்னா உங்களுக்கு ஒண்ணு மாறதில்லை, நீங்கள் அப்படியே தான் இருக்கீர்கள் இந்த கண்ணாடி உடைஞ்சாலும். சோ அந்த நாமம் ரூபம் அந்த ரிஃப்ளெக்ஷனும் அது அழிஞ்சு போலாம். ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் கொடுத்த இந்த பிரம்மன் அழியாம இருப்பார். இதுதான் அமிர்தம். பரிபஷ்யந்தி தீராக. இதை பார்க்கிறது, பார்க்கிறதுன்னா நான் அனுபவிக்கிறது தான் பரிபஷ்யந்தி. இதை யாரு? தீரா, முமுக்ஷுகள். எது எல்லாமே நிர்குண சத்குண மர்மனா இருக்கோ, எது இந்த விழிப்புணர்ச்சியா இருக்கோ, எது சகுண பிரம்மனா இருக்கோ, எது சர்வவித்தா இருக்கோ, எல்லாமே அறிந்தவளா இருக்கோ, யாரோட இந்த மகிமை தான் இந்த பிரபஞ்சமா இருக்கோ, அது எங்க இருக்கு? அது உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள என்ன எங்க இருக்கு? என்ன அப்படின்னா தீரமான, அதாவது ஒளிமயமான பிரம்மபுரியில இருக்கு. இந்த பிரம்மபுரி எங்க இருக்கு? இந்த ஹிருதய கமலத்தில் இருக்கிறது. ஏன் ஒளிமயா இருக்கு? எப்படி ஒளிமயமா இருக்கு? மனசுல ஓடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒளி தருகிறது. எந்த தாட்டா இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருந்தாலும் அதுக்கு லைட் கொடுக்கறதே இந்த பிரம்மன். அது இந்த பிரம்மபுரியில் இருக்குது. அது மனோமயமா இருக்குது. அதை சுத்தி வர மனசு இருக்கிறது. எல்லாமே என்ன சொல்றது? எல்லாமே நீங்கள் யாரு அப்படிங்கிறது.
நீங்கள்தான் ஆனந்த ரூபமான அமிர்தம் யத் விபாதி. எது இந்த ஆனந்தமான ரூபமான அமிர்தமான அதுக்கு வெளிச்சமா இருக்கோ அது நீங்கள் அப்படின்னு இந்த 7வது ஸ்லோகத்துல வருது. 8வது ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். சின்ன ஸ்லோகம் தான் அது. भिद्यते हृदयग्रन्थिश्छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे. பராவரே உயர்ந்ததும் அவரே தாழ்ந்ததும் ரெண்டுத்துக்கும் காரணமான பொருள். பித்யத்தே உடைக்கப்படுகிறது. எது? ஹிருதய கிரந்தி இதய முடிச்சு, சித்யந்தே வெட்டப்படுகின்றது. சர்வ சம்சயாக அநேக சந்தேகங்களும் க்ஷீயந்தே அழிகின்றன. ச மேலும் அஸ்ய அவருடைய கர்மாணி கர்மங்கள் தஸ்மின் அந்த பிரம்மத்தில் திருஷ்டே காணப்பட்ட போது பராவரே உயர்ந்ததும் தாழ்ந்ததும். சோ உயர்ந்ததும் தாழ்ந்ததும் ஆகிய அனைத்திற்கும் அடிப்படையான இந்த பரம்பொருளை ஒருவர் நேரடியாக உணரும் போது அவரது இதயத்தில் இருந்த அறியாமை மற்றும் அகங்காரத்தின் முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகின்றன. அனைத்து சந்தேகங்களும் முற்றிலுமாக நீங்குகின்றன. மேலும் அவரை பிறவி சுழற்சியில் கட்டி போட்டிருந்த இந்த கர்மபந்தங்களும் வலிமை இழந்து அழிந்து போகின்றன. இந்த கர்மபந்தங்கள் எல்லாமே அழிஞ்சிரும். எப்ப? இதை அறிந்த பின். பராவரே மேல, பரானா மேல, அவரா அப்படின்னா கீழே, பராவர அப்படின்னா மேலையும் கீழையும், மகத்துவமானதும் பரமமானதும் கீழே இருக்கிறதும். மேல இருக்கிறது என்னது? இந்த காரணம், காரணம் காரியம். ஏன்னா இந்த கேள்வி எங்கேருந்து வந்தது? இந்த உபனிஷத்தை எந்த கேள்வியிலேருந்து வந்தது? எதை இருந்தால் எல்லாத்தையும் அழிய முடியும். அதுக்கு அவர் என்ன சொல்றார்? இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட பத்தி சொல்றாரு. காசை தெரிஞ்சா எஃபெக்ட் எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்னு. இங்க இந்த காரணம் தான் பரா, அவரம் இந்த காரியம் அது கீழே. சோ எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுக்க பாக்குறது இதெல்லாமே எஃபெக்ட். காரணம் என்ன? இந்த பிரம்மன். சோ உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா என்ன? இந்த காரணத்தை பார்க்கணும். எல்லா காரியங்களும் பார்க்கணும்னா இந்த காரணத்தை தான் நம்ம பார்க்கணும். இந்த எல்லா மண்பானையும் பார்க்கணும்னா அந்த மண்ணை பார்க்கணும். எல்லா ஆர்னமெண்ட்ஸையும் பார்க்கணும்னா அந்த கோல்ட பார்க்கணும். இந்த மண்ணை பார்த்தால் இதுக்கு முன்னாடி பண்ண பானைகளையும் பார்க்க முடியும், இப்ப இருக்கிற பானைகளையும் பார்க்க முடியும், இனிமே வரப்போகிற எல்லா பானைகளையும் பார்க்கிறோம். சோ அதே போல இந்த பிரம்மனை பார்த்தால் இந்த பிரம்மன் தான் இந்த மாயையோட சேர்ந்துண்டு இந்த வேற வேற ரூபமும் வேற வேற நாமங்களுமாக தெரிஞ்சுட்டு இருக்கார். சோ இந்த பராங்கிறது இந்த பிரம்மன், இந்த அவரா அப்படிங்கிறது அது கீழே இருக்கிறது. அது கீழே இருக்கிறது அப்படின்னா என்ன? இந்த பிரபஞ்சமே. சோ இந்த பரா பரா ரெண்டு சேர்ந்து சொன்னா அர்த்தம்? இந்த காஸ் அண்ட் இந்த எஃபெக்ட் ரெண்டுமே. சோ இந்த கடல் பராவா அர்த்தம்னா அவரா என்ன? இந்த அலைத்துளிகள். பட் இந்த பரா அவரா ரெண்டும், இந்த ஓஷனா இருக்கட்டும், இந்த கடலா இருக்கட்டும், இந்த அலை துளியா இருக்கட்டும், எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு? இந்த நீர்ல இருந்து தான் வந்திருக்கு.
இந்த நீர் தான் எல்லாமே. இந்த கடலாவும் தெரியுது, இந்த அலை துளியாவும் தெரியுது. சோ இந்த உடம்புனால, இந்த இந்த பிராணத்தினால, இந்த சூக்ஷ்ம மனசால, இந்த ஸ்தூலமான உடம்பால, இந்த காரண சரீரத்தினால எது நம்ம வந்து ஒரு ரூபமாவும் ஒரு நாமமாவும் வெளிப்படுகிறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமா எது இருக்கு? இந்த பிரம்மன், இந்த கான்சியஸ்னஸ். சோ இத மூன்று, இந்த காரண சரீரம், ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் பார்க்கலாம். இல்ல அன்னமய கோஷ, பிராணமய கோஷ, மனோமய கோஷ, விஞ்ஞானமய கோஷ, ஆனந்தமய கோஷ அப்படின்னு எப்படி பார்த்தாலும் எல்லாமே இந்த பிரம்மன் தான். தஸ்மின் திருஷ்டே, இதை அறிந்த பின், இதை அனுபவித்த பின், இதை அனுபவித்த பின் அப்படின்னா என்னது? இதுதான் அம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றோம். நான் தான் அது அப்படிங்கிறது. அதை அனுபவிச்சா என்ன? நமக்கு எல்லாருக்குமே சாந்தி. சோ இது அறிஞ்சா என்ன ஆகும்? பித்யதே ஹிருதய கிரந்திஹி, இந்த மனசுல இருக்கிற இந்த நாட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகும். இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படிங்கிறோம், அவரோட கதை பார்த்தேன்னா, அவர் இந்த ஊர்ல வந்து இந்த கார்டியன் நாட்னு ஒண்ணு இருந்தது. அதுக்கு ஒரு கதை இருக்கு. அவளோட இதிகாச புராணங்களும் நம்மளோட மாதிரிதான் இருக்கும். சோ ஒரு கயர் இருக்கு, அந்த கயத்தை வந்து இப்படி இவ்வளவு நுணுமா நாட்ஸ் போட்டு வச்சிருக்கா. இந்த நாட்ஸ் யார பிரிக்கிறாளோ அவ இந்த 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 ஆசிய கண்டத்தையே ரூல் பண்ணுவா அப்படிங்கிறது தான் அந்த ஐதீகம். இப்ப இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் வரைச்சு அவர்கிட்ட சொன்னாலும், இந்த நீ இந்த நாட்டெல்லாம் அவுத்தேன்னா நீ இந்த வேர்ல்டையே ரூல் பண்ண முடியும் அப்படின்னாராம். அதுக்கு அவர் வந்து இந்த நாட்டெல்லாம் அவுக்கிறது எல்லாம் நல்லா முடியாத காரியம் சொல்லிட்டு தன்னோட வாள் எடுத்துன்னு ஒரே வெட்டில அதற்கு, உங்களுக்கு இந்த இந்த கயரை பிரிச்சுதானே ஒண்ணும், ஒரே வெட்டுல பிரிச்சுடலாம். சோ அது போல வித்ததே ஹிருதய கிரந்தி, இந்த ஹிருதயத்தில் இருக்கும் நாட்டை, சோ இந்த ஹிருதயத்துல இருக்கிற நாட்டுங்கிறது என்னது? அதாவது இந்த கிளாட் இந்த ஹார்ட்டா அப்படி இல்லை. இந்த அவித்யா, அறியாமைதான் இந்த ஹிருதயத்தோட நாட். அந்த ஹிருதயத்தோட இந்த அவித்யா என்ன பண்றது? இந்த சம்சாரத்தோட நம்மளை கட்டி போட்டுருது. சோ அந்த நாட்டை கட் பண்றது தான் இந்த நாலேஜ். சித்தந்தே சர்வ சம்சயா, எல்லா சம்சயங்களும் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, எல்லா கர்மங்களும் முடிஞ்சிடும். இப்ப கர்மங்கள் வந்து நமக்கு தெரியும் 3 விதமா இருக்கு. சஞ்சித கர்மா, ஆகாம கர்மா, ஆகம கர்மா, அப்புறம் பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மா எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து வச்சிருக்கிறது. ஆகம கர்மா வந்து இப்பெல்லாம் நம்ம என்ன சேகரிச்சுட்டு இருக்கோமோ அதோட ரிசல்ட் அப்புறமா வருது, அது ஆகம கர்மா. 3 பிராரப்த கர்மா, அதாவது நம்ம பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஜென்மத்துல நடக்கிறது அனுபவங்கள் எல்லாம் பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாங்கிறது
இப்ப இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இந்த சுவிட்சை அணைச்சாலும் இந்த ஃபேனு கொஞ்ச நேரம் சுத்திட்டு தான் நிற்கும். ஏன்னா இது ஆரம்பிச்சுட்டோ அது கண்டினியூ பண்ணின்னு தான் முடிகிற வரைக்கும் முடிஞ்சாகணும். அது இந்த பிராரப்த கர்மா. அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிரம்மம் ஞானத்தை நம்மளால அனுபவிச்சு பார்த்துட்டோம்னா இந்த சஞ்சித கர்மா எல்லாம், இந்த கர்மாக்கள்லாம் ஒரு காட்டனோட மவுண்டன் மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு தீக்குச்சி போட்டு முழுசா அதை அழிச்சுடலாம். அதுபோல இந்த பிரம்மனை அடையிறதும் இந்த பிரம்மனை அனுபவிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் இந்த அறியாமையோட நாட்டை அழிச்சிருதும் இந்த சம்சயங்கள் எல்லாம் அழிஞ்சு போனதும் என்ன ஆகுதுன்னா இந்த சஞ்சித கர்மாக்கள்லாம் எப்படி ஒரு தீக்குச்சி இந்த ஒரு முழு மலை போல இருக்கிற இந்த காட்டன் பஞ்சை அழிச்சு விட முடியுமோ அது போல எல்லாமே அழிந்து விடும். ஆனா இந்த பிராரப்த கர்மா அதோட 2 சுத்துட்டு தான் நிற்கும். இந்த பிராரப்த கர்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு முடிஞ்சு போயிடும். ஆனா பாக்கி இருக்கிற கர்மாக்கள்லாம் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற. அதுதான் இன்னையோட 2 ஸ்லோகங்களோட எக்ஸ்பிளனேஷன். எப்படி இந்த பிரம்மன் தான் நீங்கள், இந்த பிரம்மன் எங்க இருக்கு, இந்த பிரம்மனை அடைஞ்சால் என்ன ஆகிறது, அதெல்லாமே இன்னையோட 2 ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கோம். அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நாளைக்கு குவிஸ் வச்சிருக்கோம். எல்லாருமே ஆவலா பாக்குறது. சுஜாதாஜியோட கைங்கரியம் அது. அவங்களோட குவிஸ் வந்து ரொம்ப பிரமாதமா வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நாளைக்கு நம்ம அனுபவிக்கலாம். இதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ Thank you. கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Jai Shri Krishna sir. Thank you sir. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Jai Shri Krishna, sir.